ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறாரா? கர்த்தருக்குள்ள ரொம்ப நன்றி சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எசேக்கியேல் 36:9 நான் வாசிக்கிறேன். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். பாருங்கள், ஆண்டவர் சொல்ல, நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருடைய பிள்ளைகளை, உங்கள் பட்சத்தில் ஒருத்தர் இருக்கிறாருங்க. யார் இருந்தால் என்ன, யார் இல்லாமல் போனால் உங்களுக்கு என்னங்க? வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் உங்கள் பக்கத்தில், உங்கள் கூட, உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார். உங்களுக்கு துணையாக அவர் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிப்பீங்க, நீங்கள் அற்புதத்தை அடையாளத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். உங்களை கர்த்தர் பண்படுத்தி விதைக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அவர் கூட இருந்தால் நீங்கள் பயன்படுத்தப்படுவீங்க. அவர் கூட இருந்தால் உங்கள் குடும்பம் பயன்படும். கர்த்தருக்காக பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் கர்த்தர் மாற்றுவார். அதனால் வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். யார் என்னை பார்க்க மாட்டேன்றாங்க, யார் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாங்க, யார் எனக்கு சகாயம் பண்ண மாட்டேன்றாங்கன்றீங்களா? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்கி பார்த்து உங்களை கர்த்தர் விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். ஆகையினால கர்த்தர் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை அவர் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் ஏங்க கவலைப்படுறீங்க, நீங்கள் ஏங்க கஷ்டப்படுறீங்க, நீங்கள் ஏங்க துக்கப்படுறீங்க? பயப்படாதீங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார், உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படும்படி கர்த்தர் செய்வார். ஆண்டவர் உங்களை பண்படுத்துவாருங்க. ஆண்டவர் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆகையினால பயப்படாதீங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். செபிக்கட்டுமா உங்களுக்காக? நல்ல தகப்பனே, நீர் எங்கள் பட்சத்தில் இருந்து கண்ணோக்கி பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த மகனுடைய பட்சத்தில், இந்த மகளுடைய பட்சத்தில் நீர் இருந்து இந்த மகனையும் இந்த குடும்பத்தையும் இந்த பிள்ளைகளையும் நீர் கண்ணோக்கி பார்ப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகளை நீர் கனப்படுத்தும். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்திருளும். உடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து போடும். உடைய வல்லமை இறங்கி உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படி நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய பிள்ளைகளோடு கூட இருந்து நடத்துங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆசீர்வதியும் பொறுப்படும் மூடி மறையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன்.